வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா பிரெட் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து நல்லா சூடாகட்டும். நான் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை இந்த நெய்யில் நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் வந்தால் போதும். இது மாதிரி ஓரளவுக்கு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நான் 2 பச்சை மிளகா வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வந்து வெந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். அந்த சாஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் தூள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து மசாலா பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பிரெட் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.